ஆவியானோட அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது எப்படி? பைபிளில் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணவே இல்லை ஆக்சுவலாக. ஆவியானோட அபிஷேகம் இட் இஸ் த சிம்பிளஸ்ட் திங் யூ கேன் டூ. ஆனால் நிறைய பேருக்கு வந்து எப்படின்னா, ஆவியானவரை பெற்றுக்கொண்டும் அவங்களால வந்து அந்நிய பாஷையில் வந்து பேச முடியாது. ஆவியானவர் வந்து ஹீ இஸ் எக்ஸ்பெக்டிங் சம்திங் ஃப்ரம் யூ. அவர் இஸ் ரெடி டு கிவ் யூ த டங்ஸ். ஆனால் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம தான் எடுத்துக்கணும். ஏன்னா ஆவியில் நம்ம ஜெபம் பண்ணும்போது அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிறாரு பாருங்க. ஹீ இஸ் டூயிங் ஆல் த ஹார்ட் ஒர்க். இது நம்மளுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம். இட் இஸ் அ ப்ரிவிலேஜ். ஆல் யூ நீட் டு டூ இஸ் ஆஸ்க் அண்ட் யூ வில் ரிசீவ். அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை இதுதான் முக்கியமான பாயிண்ட். பரிசுத்த ஆவியினாலே he got baptized with the Holy Ghost. filled with in இங்கிலீஷ்ல இருக்கு. he got baptized with the Holy Ghost. அப்படின்னா எப்படி நம்ம எடுத்துக்கணும்? he was overtaken by the Holy Spirit. Holy Spirit வந்து he took hold of Peter. அதுக்கப்புறம் நடக்கிறது எல்லாமே வந்து இட் இஸ் ஹோலி ஸ்பிரிட்டோட டீலிங்ஸ் பாருங்க. வாசிங்க சிஸ்டர். அவனோட தைரியம் பாருங்க, எப்படி தைரியமாக பேசுகிறான். யார்கிட்ட பேசுகிறான்னா, இஸ் டாக்கிங் டு தி டெம்பிள் அத்தாரிட்டிஸ்ட்டை பேசுகிறான். நீங்கள் சிலுவையில் போட்டிங்கல்ல யூ அப்படின்னு பாயிண்ட் பண்ணி பேசுகிறான். ஐ வாஸ் ஸோ அமேஸ்ட். என்னடா இது பேதுருக்கு எங்கேருந்து இந்த இவ்வளோ தைரியம் வந்தது? அப்புறம் தான் அந்த வசனத்தை வாசிச்சோன்னா, பீட்டர் ஃபில்டு வித் த ஹோலி கோஸ்ட். ஓகே, இப்போ பேசுகிறது வந்து பேதுரு கிடையாது, பேதுருவோட பலன் கிடையாது, ஆனால் வந்து ஆவியானவருடைய பலத்தில் பேசுகிறான் பாருங்க. ஸோ அந்த பவர், அந்த பலன் வந்து இவன் வந்து ஆவியானவரில் மாத்திரம்தான் நம்ம கொடுக்க முடியும் பாருங்கள். இன்றைக்கி ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்று நீங்கள் ஆவியானவருடைய உதவியோடு நீங்கள் உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே வந்து உலகத்தில் போய் பேசுனீங்கன்னா உங்களுக்கு எதிராக பேசுகிறவன் எவனும் இருக்க மாட்டான். ஆமேன், ஆமேன். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு எதிராக வந்து எழும்புறவன் எவனுமே இருக்க மாட்டான். இன்றைக்கி இந்த கடைசி வசனம் போட்டுருந்தது பாருங்கள். எதிர் பேச அவர்களுக்கு இடம் இல்லாத இருந்தது. அவங்களால தே லாஸ்ட் தேர் ஆர்குமெண்ட், அவ்வளோதான், அவங்களுக்கு முடிஞ்சிச்சு. ஸோ இன்றைக்கி இந்த மாதிரி நீங்கள் ஒரு சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஹோலி ஸ்பிரிட் இஸ் யுவர் ஆன்சர், ஹோலி கோஸ்ட் இஸ் யுவர் ஆன்சர். ஸோ அவருடைய பேப்டிசம் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் நம்ம. ஸோ இந்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நாம் வந்து எப்படி நம்ம பெற்றுக்கொள்ளணும்? யாருக்கும் தெரியுமா? ஆவியானோட அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது எப்படி? ஹவு? நான் நிறைய மெசேஜ் கேட்டிருக்கேன், யூடியூப்பில் இப்போயும் கூட இருக்குது. ஆக்சுவலாக ஆவியானவருடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நம்மளுடைய பாவங்களெல்லாம் நம்ம அறிக்கை செய்யணும், நம்மளுடைய இருதயம் வந்து சுத்தமாக இருக்கணும், நம்மளுடைய நம்ம செய்த காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து அறிக்கையிட்டு அதெல்லாம் எப்போ இது பண்ணுறோமோ அப்போ தான் நாம் வந்து ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா ஐடியா எப்படின்னா, நம்மளுடைய இருதயம் வந்து ஜார் மாதிரின்னு வச்சுக்கோங்க. அந்த ஜாருக்குள்ளே ஏற்கனவே ரொம்ப அழுக்காக இருக்குது அப்படின்னா எப்படி ஆவியானவர் இறங்குவார்? எப்படி கான்செப்ட் பார்த்தீங்களா? படத்துக்கு டயலாக் எழுதுகிற மாதிரி. ஜாரில் வந்து ஏற்கனவே அழுக்காக இருக்குது அப்படின்னா எப்படி ஆவியானவர், அவர் பரிசுத்தமான ஆவியானவர் எப்படி இறங்க முடியும்? அவர் இறங்குறதே நம்மளை சுத்தமாக்குறதுக்கு தாங்க. அவர் உள்ளே இறங்குறதே நம்மளை சுத்தமாக்குறதுக்கு தான். ஆமேன். பைபிளில் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணவே இல்லை ஆக்சுவலாக. ஆவியானவரோட அபிஷேகம் இட் இஸ் த சிம்பிளஸ்ட் திங் யூ கேன் டூ. ரட்சிக்கப்படுறதோட ரொம்ப ஈஸி ஆக்சுவலாக சொல்ல போனால். வசனம் வாசிப்போம். லூக்கா 11, Luke 11:10-13. ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் தகப்பனாயிருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானா? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேலை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். ஆமேன். எவ்வளோ சிம்பிள் பாருங்க. ஆஸ்க் யுவர் டேட். பரலோகத்தில் இருக்கிற பிதாவை பார்த்து, டேடி ஐ நீட் யுவர் ஸ்பிரிட், ஐ நீட் யுவர் ஹோலி ஸ்பிரிட் அப்படி சொன்ன அடுத்த நிமிஷமே ஒரு ரபா ராக்கராத ரபா, அவ்வளோதான். தேர் ஹி எக்ஸ்போசஸ். அவ்வளோதான். தட்ஸ் ஆல் இட்ஸ் நீடட். ஜஸ்ட் ஆஸ்க், ஜஸ்ட் கேளுங்க. நான் சின்ன பிள்ளையில் வளர்ந்த சபை வந்து ஒரு நல்ல சபை பாருங்கள்.
அங்கே விபிஎஸ் நடத்துவாங்க சம்மர் கேம்ப்ஸில். விபிஎஸ் முடித்த உடனே இந்த பரிசுத்த ஆவியானவரோட பேப்டிசம்குள்ளே வழி நடத்துவாங்க பாருங்கள் பசங்களெல்லாம். நாங்கள் கொஞ்சம் சீனியர் பசங்களாக இருப்போம். எங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு பாஸ்ட் பேசுவார். இந்த மாதிரி இந்த காரியங்கள்லாம் எனக்கு அப்போ தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. உனக்கு ஆவியானவர் வேணுமா? ஹீ கேன் டூ மைட்டி திங்ஸ். உன் குடும்பத்தில் பிரச்சனையா, அதை மாற்றணும் நீ நினைக்கிறியா? நான் சின்ன பையனாக இருப்பேன், நான் எப்படா இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு. நீ பண்ணல, ஆனால் உனக்குள்ளே வரப்போகிற ஆவியானவர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு பாருங்க. இப்படி சொல்லி கொடுத்துட்டு கையை வந்து வச்சாரோ இல்லையோ, அவ்வளோதான். எனக்கே என்ன நடந்துச்சுன்னே தெரில. ஆல் யூ நீட் டு டூ இஸ் ஓப்பன் யுவர் மவுத். அவ்வளோதான், வாயை திறக்கணும் பாருங்க. வாயை திறந்து ஒப்பு கொடுத்தா போதும். ஆவியானவர் இஸ் ஆல்ரெடி தேர். ஆமேன். அவ்வளோதான். ஹீ இஸ் கோயிங் டு ஓவர்டேக் யூ. ஹீ இஸ் கோன் டு டேக் ஓவர் யூ. ஹீ இஸ் கோன் டு டேக் ஓவர் யூ. எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் பாருங்க. ஆனால் அவர் வந்து ஹீஸ் அ வெரி குட் காட். அவர் வந்து உங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுற ஆள் கிடையாது. ஆக்சுவலாக ஹி டசன்ட் கண்ட்ரோல் யூ. ஆனால் வந்து ஹீ வாண்ட்ஸ் டு டேக் யூ ஆன் அ ஜேர்னி. ஐ மீன் உங்களை வந்து ஹீ வாண்ட்ஸ் டு டேக் யூ ஆன் அ ஜேர்னி. என் கூட ஏறு, எப்படி போகிறோன்னு மட்டும் பாரு. யூ வில் என்ஜாய் இட். ஆக்சலரேஷன்லாம் பறக்கும். நீ கொஞ்சம் சீட் பெல்ட்ஸ்லாம் போட்டு ரெடியாக இருக்கணும். ஃபாஸ்ட் அண்ட் யுவர் சீட் பெல்ட்ஸ். வி ஆர் கோன ஆக்சலரேட் நவ். இந்த மாதிரி ஒரு ஸ்பீட் எங்கேயுமே பார்த்துக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆவியானவர் பாருங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே ஆவியானவர் நம்மளை வழிநடத்தணும்னு நினைக்கிறார். ஆமேன். ஸோ ஆவியானவர் பெற்றுக்கொள்கிறதுக்கு என்ன பண்ணணுமா? என்ன செய்யணும்? ஆஸ்க். ஜஸ்ட் கேட்கணும், அவ்வளோதான். அடுத்த பாயிண்ட், அந்நிய பாஷையில் பேசுகிறது. அந்நிய பாஷையில் பேசுகிறது வந்து இட் இஸ் தி ஒன்லி அவுட்வர்ட் அக்கரன்ஸ். நம்மளுடைய சரீரத்தில் நம்ம தெரியக்கூடிய காரியம் அது ஒன்று பாருங்க. நீங்கள் அந்நிய பாஷையில் பேசுனீங்க அப்படின்னா இட் இஸ் வெல் நோன். எஸ், ஆவியானவர் இறங்கிட்டாங்க. எஸ், தேர் இஸ் ஹோலி ஸ்பிரிட் ஹியர். ஆமேன். ஸோ நீங்கள் இதுதான் வந்து ஒரு எவிடன்ஸ் மாதிரி இது. ஆக்சுவலாக ஆவியானவர் நம்மளுக்கு வந்தாச்சு. எஸ், ஹீ இஸ் தேர், ஹீ இஸ் ஓவர் டேக்கிங் மீ, ஹீ இஸ் டேக்கிங் ஓவர் மீ அப்படின்றதுக்கு வந்து ஒரு சாட்சி வந்து அது ஒரு சாட்சியாக இருக்குது பாருங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வாசிப்போம். 1-4. அப்போஸ்தலர் 2:1-4. பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வார்த்தையின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். ஆமென். இதுதான் வந்து ஆதி அப்போஸ்தலர்களுக்கு வந்து அப்போஸ்தலர் கிடைச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்க. விசிபிளாக அவங்கள பார்க்குறாங்க, அந்நிய பாஷையில் பேசுகிறாங்க. தேர் ஆல் டாக்கிங் இன் டிஃப்ரெண்ட் டங்ஸ். ஸோ இது வந்து ஒரு விசிபிள் மேனிஃபெஸ்டேஷன், விசிபிள் அக்கரன்ஸ். நம்ம எல்லாரும் பார்க்க முடியும், கேட்க முடியும். ஓகே, ஆவியானவர் இங்கே இருக்கிறார் அப்படின்னு நம்ம அறிந்து கொள்ள முடியும் பாருங்க. ஆனால் நிறைய பேருக்கு வந்து எப்படின்னா, ஆவியானவரை பெற்றுக்கொண்டும் அவங்களால வந்து அந்நிய பாஷையில் வந்து பேச முடியாது. இட் இஸ் பாசிபிள். ஓகே, ஆவியானவரை வந்து அவங்க பெற்றுக்கொண்டாங்க. எஸ், ஆவியானவர் உள்ளே இருக்கிறாரு, வந்துட்டார். ஆனால் அவங்க வந்து அந்நிய பாஷையில் பேசுகிறதுக்கு வந்து தேர் ஸ்டாமரிங், இல்லைன்னா வந்து தேர் ஸ்ட்ரகிளிங். இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோன்னா, தேவர் டாட் லைக் தட். அந்நிய பாஷையை வந்து சின்ன வயசுலேருந்தே அவங்க வந்து அந்நிய பாஷையை வந்து இப்போ உலகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய தெர் இஸ் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அபவுட் இட். நிறைய பேர் நம்ப மாட்டாங்க, நிறையா சர்ச்சில் நம்ப மாட்டாங்க, அது பேசுகிறத வந்து என்கரேஜ் பண்ண மாட்டாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி காரியங்கள்லாம் மனசுக்குள்ளே வந்து இறங்கியிருக்கும் பாருங்கள். ஸோ ஆவியானவர் வந்து ஹீ இஸ் எக்ஸ்பெக்டிங் சம்திங் ஃப்ரம் யூ. அவர் ஹீஸ் ரெடி டு கிவ் யூ த டங்ஸ். அந்த வரத்தை வந்து கொடுக்குறது ஹீ இஸ் ரெடி. ஆனால் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம தான் எடுத்து வைக்கணும். ஹீ இஸ் எக்ஸ்பெக்டிங் யூ டு ஓப்பன் யுவர் மவுத். ஜஸ்ட் ஓப்பன் யுவர் மவுத் வென் யூ ஆஸ்க் அண்ட் தென் ஸ்டார்ட் டாக்கிங். ஜஸ்ட் ஸ்டார்ட் டாக்கிங். நம்ம வந்து யூ ஷுட் அந்த பாரத்தை வந்து அவர் மேலே போட்டுட்டு, எஸ், ஆவியானவர் இறங்கிட்டார், இப்போ ஐ வாண்ட் பி ஃபில்டு வித் த ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லும் போதே ஒரு பெக்கரதரபா ஒரு கரதரபரா ஒரு வீரபாரா கரதரபரா அப்படின்னு நம்ம வந்து இட் வில் ஜஸ்ட் ஃப்ளோ. நம்ம ஜஸ்ட் வி நீட் டு ஓப்பன் அவர் மவுத். நம்ம எதுவும் மெடிடேட் பண்ண தேவையில்லை பாருங்கள்.
இது மூலமாக வந்து ஏதாவது நம்ம ஏதாவது ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணணுமா, இல்லைனா ஸ்பெஷலாக ஏதாவது நம்ம செய்யணுமா? we don't have to do anything, just open your mouth and he will fill it. அவர் வந்து அவர் நிரப்புறதுக்கு வந்து வல்லவர் பாருங்க. அவர் நிரப்பி அதை நிரம்பி ஓட செய்வார். ஆமென். அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, த ரைட் இன்டென்ட். ஆவியானவர் நமக்குள்ளே வந்தாச்சு, ஓகே, அவருடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொண்டோம். ஆனால் நாம் அவரை வைத்து கொண்டு செய்ய போகிற காரியங்கள் எப்படிப்பட்ட காரியங்களாக இருக்கணும்? ஒரு சிஸ்டர் வந்து ஒரு சர்ச் பாஸ்டருக்கு வந்து லெட்டர் எழுதினாங்களாம். பாஸ்டர், உங்களுடைய சபையில் எனக்காக எங்களுக்காக ஒரு விண்ணப்பம். you need to do a prayer for me. என்ன ப்ரேயரா? நீங்கள் எல்லாம் அவங்க சபை மக்கள்லாம் கூடி என்னை டார்ச்சர் பண்ணுகிற என்னுடைய புருஷனுடைய கையையும் காலையும் உடைத்து அவரை எதுவும் பண்ணாமல் மூளையில் போடுமாறு நீங்கள் கர்த்தர் இடத்துல வேண்டிக் கொள்ளுங்க பாஸ்டர், ஆவியானவர்கிட்ட வேண்டிக் கொள்ளுங்க. கை காலை உடைக்கிறதுக்கு அவங்க எல்லாரும் கூடி ஜெபம் பண்ணுவான். எப்படி? ஆவியானவர் வந்து இஸ் நாட் மூவ்ட் பை தீஸ் திங்ஸ் பாருங்க. ஹீ மூவ்ஸ் வித் லவ். 1 கொரிந்தியர் 13:1-1-2 வாசிக்க வேணாம், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனங்கள் தான். அவங்க சொல்கிறாங்க 3 முக்கியமான காரியத்தை சொல்கிறாரு பவுலங்க. ஹோப், ஃபெய்த், லவ். ஆமென். இந்த 3ல் வந்து லவ் தான் பெருசுன்றாரு. அதே மாதிரி நவமான பாஷைகளை நான் பேசினாலும் அன்பு இல்லாவிட்டால் ஒன்றுமே இல்லைன்றாரு. there's nothing, it won't work. ஆவியானவர் he won't work. அவர் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க மாட்டார். ஸோ இந்த இன்டென்ட், ரைட் இன்டென்ட், அது ரொம்ப முக்கியம் பாருங்கள். இப்போ நம்ம ஒருத்தவங்களை பார்க்குறோம், ஒரு பாரப்படுறோம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நம்ம ஃப்ரெண்டை ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க, பாரப்படுறோம். இவங்க கஷ்டப்படக்கூடாதே, இவங்க வந்து ஏன் இவ்வளோ இந்த மாதிரி ஒரு வியாதியில், ஒரு கோவிட்லேயோ இல்லை எதுலேயோ உளுந்து கஷ்டப்படுறாங்களே, இவங்க கஷ்டப்பட தேவையில்லையே அப்படின்னு பாரமாக நம்ம இறங்குறோம் பாருங்கள். தட் இஸ் த ஃபஸ்ட்டு ஸ்டெப். அவ்வளோதான். அதுதான் அந்த அன்பு தான் வந்து ஆவியானவர் வந்து இட் இஸ் அட்ராக்டிங் ஹிம். ஓகே, ஐ காட் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அன்பு எனக்கு வந்துருச்சு. அடுத்து வந்து நம்ம சொல்கிறோம், நம்ம ஆவியானவரே, நான் அங்கே நேரம் நின்று என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது, பட் யூ கேன் டூ இட். இப்போவே ஐ வாண்ட் அ மேனிஃபெஸ்டேஷன் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் அப்படின்ட்டு எப்போ நம்ம டிக்ளேர் பண்ணி அவங்கள தூக்கி விடணும்னு நினைக்கிறோமோ, ஆவியானவர் அங்கே பவர்ஃபுல்லாக இருக்க இருப்பாருங்க. ஹீ இஸ் மேசிவ், ஹீ இஸ் அ பவர்ஃபுல் ஃபோர்ஸ். அவர் எப்படி, நான் என் பையனோட பேசிகிட்டு இருக்கும்போது அவன் நிறையா கேம்ஸ் விளாடுவான். ஆக்சுவலாக கார் கேம்ஸ் விளாடும்போது பவர் போயிடும் ஆக்சுவலாக காரில் போகும்போது. அப்போ வந்து என்ன சொல்லுவானா, டேடி ஸ்விட்ச் ஆன் நைட்ரோ அப்படின்மா. என்ன அப்படின்னு பார்த்தான்னா, அந்த நைட்ரோன்றது வந்து இட் இஸ் அன் அடிஷ்னல் ஒரு ஃபயர் பவர் பாருங்க. அது போட்டோன்னே இங்கே போயிட்டு இருந்தேன், அங்கே போயிடுவேன் நான். அப்படிப்பட்ட ஒரு பவர் தான் ஆவியானவர் பாருங்க. நம்ம லைஃப்பில் வந்து டு யூ நீட் அ நைட்ரோ? நம்மளுக்கு அந்த ஃபயர் பவர் நமக்குள்ளே வேணுமா? ஆமேன். அப்படிப்பட்ட ஃபயர் பவர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எதனாலும் சாதிக்கலாம். நம்ம வந்து பிசாசை கண்டு பயப்பட தேவையில்லை. நம்ம சுற்றி இருக்கிற நம்மளுக்கு வந்து என்ன பேசணும்னு தெரியலன்னா கூட பரவாயில்ல. ஆக்சுவலாக என்ன சொல்லி ஜெபம் பண்ணணும்னு சொல்லணும் கூட தேவையில்லை. ஆக்சுவலாக தெரியணும்னு தேவையில்லை. மலையை பார்த்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போனால் போகும்னு பைபிள் இருக்குது. விசுவாசத்தோடு பேசினா நடக்கும்னு. ஆனால் அது தெரியலன்னா கூட பரவாயில்ல, அது சொல்ல தெரியலன்னா கூட பரவாயில்ல. ஆனால் ஆவியானவரை பிடிச்சிக்கோ. ஏன்னா ஆவியில் நம்ம ஜெபம் பண்ணும்போது அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிறாரு பாருங்க. ஹீ இஸ் டூயிங் ஆல் த ஹார்ட் ஒர்க் ஆர் தி ஹெவி புல்லிங். அந்த ஹெவி லிஃப்டிங்லாம் அவர் பண்ணுறார். ஆமேன். அதில் ஒரு பெரிய சேஞ்சே வரும் பாருங்க. நீங்கள் ஒரு மணி நேரம் ஆவியில் அந்நிய பாஷையில் நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். அது முடித்தோடனே ஆவியானவர் சொல்லுவார், இவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுன்னு அந்நிய பாஷையில் பேசும்போதே தெரியும் உங்களுக்கு. அந்நிய பாஷையில் பேசும்போது தெரிகிற அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா அன்னைக்கு அந்த நிமிஷத்தில் ஒரு அற்புதம் நடக்கும். ஏன்னா ஆவியானவர் வாண்ட்ஸ் யூ டு டூ இட். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃபயர் பவர் உள்ள ஒரு ஆள் நமக்குள்ளே நம்மளை டேக் ஓவர் பண்ணுறதுக்கு, இல்லை நம்மளை வந்து எடுத்து உபயோகப்படுத்துறதுக்கு ஹீ இஸ் வெயிட்டிங். ஆமேன். இதில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன் நான். இதில் வந்து அந்நிய பாஷையை வந்து பேசலாமா வேணாமா, இல்லை வந்து இது வந்து நிறையா சபைகளில் இதை சொல்லித்தராங்க. they don't know which way to go. ஏன்னா வந்து பவுல் 1 கொரிந்தியர் 12:27-30 வந்து ஒரு சில வசனங்களை சொல்கிறார். இது வந்து பேசலாமா வேணாமா, இந்த மாதிரி அந்நிய பாஷை பேசுகிறது வந்து நல்லதா கெட்டதா, இல்லைன்னா அது எப்படி போட்டிருக்கு அதை வாசிச்சிருவோம் உங்களுக்கு. 1 கொரிந்தியர் 12
28 வாசிப்போம். ஃபஸ்ட்டு ஊழியங்களை பிரிச்சுட்டு சொல்கிறாரு. 29 வாசிப்போம். எல்லோரும் அப்போஸ்தலர்களா? எல்லோரும் தீர்க்கதரிசிகளா? எல்லோரும் போதகர்களா? எல்லோரும் அற்புதங்களை செய்கிறவர்களா? எல்லோரும் குணமாக்கும் வரங்களுடையவர்களா? எல்லோரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறவர்களா? எல்லாரும் வியாக்கரணம் பண்ணுகிறவர்களா? போதும். சரி, இப்படி வந்து ரொம்ப ஓப்பனாக விட்டுட்டு போயிடுறாரு. ரொம்ப ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். ஆனால் வேதத்தோடைய கொஷின்ஸ் எல்லாத்துக்கும் வேதத்தில் தான் ஆன்சர் இருக்குது பாருங்கள். ஸோ எல்லாராலையும் பேச முடியுமா? எல்லாராலையும் அந்நிய பாஷையில் பேச முடியுமா? பேசுகிறார்களா? இல்லை வியாக்கியானம் பண்ணுகிறார்களா? கொஷின் கேட்குறேன். எல்லாரும் பண்ண முடியாதா? ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாராலையும் பண்ண முடியாதா? வாசிப்போம் ஒரு வசனம். இயேசுவானவர் ஒரு வசனம் சொல்கிறார். மார்க் 16:17-18. இதோட முடிக்கிறேன் நான். மார்க் 16:17-18. விசுவாசிக்கிறவர்களாலே நடக்கப்படும் அடையாளங்களாவன. எஸ், என் நாமத்தினாலே ஒரு நிமிஷம். யாரெல்லாம் விசுவாசிகள்? கை தூக்குங்க. யாரெல்லாம் விசுவாசிகள்? நம்ம வந்து விசுவாசின்றதுக்கு அடையாளம் என்னென்னு சொல்கிறார். நம்ம வந்து விசுவாசினா தீஸ் ஆர் ஆல் தி சைன்ஸ். இங்கிலீஷில் அழகாக போடுது. தி சைன்ஸ் ஷால் ஃபாலோ தெம் தட் பிலீவ். யாரெல்லாம் தேவனை விசுவாசிக்கிறாங்களோ இந்த சயின்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவோம். எஸ், இந்த சயின்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இவர் விசுவாசி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம். உலகத்தில் இருக்கிறவன் வந்து பார்த்தா தெரிஞ்சுக்கொள்ளலாம், எஸ் இவன் விசுவாசி அப்படின்னு. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். விசுவாசிக்கிறவர்களாலே நடக்கும் அடையாளங்களாவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். ஆமென். இது எல்லாரும் வி ஆல் அக்ரி, கரெக்டா? ஏன்னா வந்து பிசாசை துரத்துறோம், அதை பற்றி நிறையா கேட்குறோம், நிறையா டீச்சிங்ஸ் கேட்குறோம், நிறையா பார்க்குறோம். நம்ம பேய்கள் பிசாசுலாம் அரண்டு ஓடுது. ஆமேன். அது வந்து விசுவாசி கண்டிப்பாக பண்ணணும். அது அடுத்தது நவமான பாஷைகளை பேசுவார்கள். எஸ், நவமான பாஷை டங்ஸில் விசுவாசிக்கிற எல்லாரும் பேசுவார்கள். எஸ், எல்லாரும் கண்டிப்பாக பேசணும். பாருங்க, எல்லாராலையும் பேச முடியும். தெர் இஸ் நோ செக்ரிகேஷன். இவங்க வந்து பேச முடியும், இவங்க பேச முடியாது அப்படின்னா இல்லை. இங்கே இருக்கிற எல்லாரும் பேசலாம். வயிற்றில் இருக்கிற குழந்தை கூட துள்ளி குதிக்குவான் ஆவியானவருடைய பிரசன்ஸ்னால. அவருக்கு வந்து ஏஜ் லிமிட்டே கிடையாது பாருங்க. அவர் இறங்குறதுக்கு he can work through anyone. அதில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் அடையாளமா? we should நம்ம போகிற இடத்துலலாம் அதை காமிக்கணும். ஆக்சுவலாக நான் வந்து விசுவாசினா, நீ நம்பலன்னா ஐ கேன் ஸ்பீக் இன் டங்ஸ். இது நம்மளுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம். இட் இஸ் a privilege. all you need to do is ask and you will receive. அப்பாட்ட போய் எனக்கு வந்து வேணும் டேடி, இது எனக்கு ஐ வாண்ட் த ஹோலி ஸ்பிரிட், ப்ளீஸ் ஃபில் மீ வித் யுவர் ஸ்பிரிட் அப்படின்னு சொன்ன மாத்திரத்திலே யூ வில் பி ஃபில்டு. எல்லாரும் எந்திரிச்சு நிற்போம். அவ்வளோதான். இந்த வசனத்தோட நான் இன்னைக்கு முடிக்கணும்னு நினைக்கிறேன். நான் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் அவனை. ஆமேன். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள். இதில் சொல்லப்படுகிற எல்லா வார்த்தையும் எல்லா காரியமும் நம்மளால் முடியாமல் இருக்கலாம். இப்போ நானாக என்னோடய சொந்த முயற்சியில் போய் நான் ஒருத்தன்கிட்ட இருக்கிற பிசாசை என்னால் துரத்த முடியாமல் இருக்கலாம். துரத்த முடியாது. பிசாசு வந்து நான் பெரிய ஆளுன்றது வந்து கேட்காது. ஆக்சுவலாக பிசாசுக்கு வந்து ஐ எம் நத்திங், இட் டசன்ட் லிசன் டு மீ. அதே மாதிரி சர்ப்பங்களை எடுக்கிறதுக்கு வந்து ஆஸ் அ பர்சன் எனக்கு ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி சாவுக்கு எதுவான எதை குடித்தாலும் ஆஸ் எ பர்சன் நான் மட்டும் சாதாரண ஆளாக இருந்தேன் அப்படின்னா என்னால் ஹேண்டில் பண்ண முடியாது. நம்ம ரசிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் நாம் வந்து we don't have that fire power, we don't have that power, அந்த பலன், அந்த ஸ்ட்ரென்த் நம்மளுக்கு இல்லை பாருங்க. ஆனால் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் செய்வதற்கு ஆவியானவர் தேவை நம்மளுக்கு. ஆமேன். இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம அறிக்கை செய்வோம். நான் ஒரு விசுவாசி, ஐ பிலீவ். சொல்லுங்க, என்கிட்ட திரும்ப சொல்லுங்க. நான் விசுவாசி, என்னால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. சத்தமாக சொல்லுங்க, பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. என்னால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. கர்த்தருடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவேன், நவமான பாஷைகளை பேசுவேன், சர்ப்பங்களை எடுப்பேன்,
சாவுக்கு எதுவான யாதொன்றை குடித்தாலும் அது என்னை சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர் மேல் என் கைகளை வைப்பேன், அப்பொழுது அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். இது என்னால் ஆனதல்ல, இது ஆவியாலே ஆனது, எனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவராலே ஆனது. ஆமேன், ஆமேன். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. தேங்க்யூல. கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிப்போம். பாருங்கள், நம்ம ஜெபிப்போம். ஆவியானவரை பற்றி நம்ம இன்னைக்கு கொஞ்சம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம பார்த்தோம். நம்ம அவருடைய அபிஷேகம் எவ்வளோ முக்கியமானதுன்றதை நம்ம பார்த்தோம். பாருங்கள், இன்றைக்கி இங்கே ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாதவர்கள் யாரேனும் இருப்பீர்களானால் தயவு செய்து நீங்கள் கையை தூக்கணும்லாம் தேவையில்லை. இல்லை, நீங்கள் முன்னாடி வரணுன்னா கூட வரலாம். யூ கேன் கம் டு த ஃப்ரண்ட் ஆர் யூ கேன் ரைஸ் அப் யுவர் ஹேண்ட். ஏன்னா ஆல் யூ நீட் டு டூ இஸ் ஆஸ்க். உங்கள் வாழ்க்கை இஸ் இட் லைக் எ டெட் ரப்பர். அது எதுவுமே நடக்காமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு ஒரு அடியிலேருந்து அடுத்த அடி எடுத்து வைக்கிறதுக்கு சிரமப்படுறீங்களா? உங்களுடைய முயற்சியில் நீங்கள் சிரமப்படுறீங்களா? யூ டோன்ட் ஹாவ் டு டுடே. ஏன்னா ஆவியானோட அபிஷேகம் இருக்குது. நம்மளுக்கு எவ்வளோ பெரிய ப்ரிவிலேஜ் இருக்குது. ஆமேன். ஸோ அந்த ப்ரிவிலேஜை நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ண போகிறோம். நம்மளுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. அந்நிய பாஷையில் நம்ம பேசி ஜெபிக்க போகிறோம். அதே மாதிரி நம்மளுக்கு ஆவியானவரை தந்தருளும்படியாய் நம்ம நம்மளுடைய தகப்பன்ட்டு நம்ம கேட்க போகிறோம். அவ்வளோதான். அந்நிய பாஷை பேசுகிறவங்க தயவு செஞ்சு அந்நிய பாஷையில் பேசி ஜெபம் பண்ணுங்க. ஆமேன். நல்லா சத்தமாக ஜெபம் பண்ணுங்க. நம்ம பேசுகிற அந்நிய பாஷை நுகத்தடிகளை முறிக்கும் அந்நிய பாஷை. அது நுகத்தடிகளை முறிக்கும் அந்த ஆவியானவர். ஆமேன். அதே மாதிரி அவருடைய நாமத்தினாலே அவருடைய அந்த அந்நிய பாஷையின் மூலமாய் அவருடைய ஆவியின் மூலமாய் நாம் அநேக பிசாசுகளை நாங்கள் விரட்டுவோம். ஆமேன். நம்ம வியாதியஸ்தர்கள் மேல் உங்களுக்கு தெரிஞ்ச வியாதியஸ்தர்கள் மேல் யாராக இருந்தாலும் சரி அவங்க மேலே போய் கையை வைங்க. தயவு செஞ்சு கையை வைங்க. கையை வைத்து அவர்கள் சொஸ்தமாவார்கள். வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை இது ஆமேன் என்றும் இருக்கிறது. விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே இது நடக்கும் என்று விசுவாசிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே வேதத்தில் சொல்லியிருக்கிறது இது ஆமேன் என்றும் ஆண்டவரே இது நடந்திருக்கிற தயவுக்கான நன்றி தகப்பனே. இப்பொழுதே this is the time for miracles. இப்பொழுதே அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறவங்க எல்லாம் ஜெபிப்போம். ஒரு பக்கரதர போர கரதர போர கரத பரா ஒரு பிரி பக்கரதர போர கரதர போர கரதர போர கரதர பரா ஒரு பிரி விக்ர போர திர்கரதர போர கரதர போர கரதர போர கரதர பரா ஒரு பிரி போர பக்கரதர போர கரதர போர கரதர போர கரதர பரா ஒரு பக்கரதர கரதர போர கரதர போர கரதர கரதர போர கரா ஒரு பிரி பக்கரதர போர கரதர போர கரதர போர கரதர பரா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. Thank you Lord. Thank you for your spirit. Thank you for your Holy Spirit. Thank you for your fire power Jesus. Oh Jesus, oh Holy Spirit, oh you are operating behind me, you are pushing me to go ahead, to march ahead in the name of Jesus. Thank you for the Holy Spirit. ஆண்டவரே உம்முடைய ஆவி எங்களுக்காக நீ தந்தருளினீரே, அதுக்காக நன்றி தகப்பனே. இந்த உலகத்தை ஆண்டவரை நாங்கள் ஆளுமை செய்வதற்காக நாங்கள் டாமினேட் பண்ணுவதற்காக நீர் கொடுத்த இந்த ஆவியானவருக்காக நன்றி அப்பா. Thank you Jesus. Thank you Holy Spirit. Thank you Father. ஆண்டவரே இங்கே நீர் உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே வாஞ்சியாய் உம்மை நோக்கி கேட்கிற ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் ஆண்டவரே உம்முடைய ஆவியை நீ தந்தருளி இருக்கிறீரே, அதுக்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இங்கே இருக்கிறவர்களை பார்த்து நாங்கள் பேசுகிறோம் தகப்பனே. உங்களுடைய வாயை நீங்கள் திறங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர் ஆவியானவர் அவருடைய பாஷையினால் இப்பொழுதே நிரப்புவாராக. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே நிரம்பி ஓவர்ஃப்ளோ ஆக முடியாது. நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. உங்கள் லைஃப்பில் இன்னையோடு ஆண்டவரே இருக்கிற எல்லா கஷ்டங்களும் டுடே இஸ் த லாஸ்ட் டே. Today the Holy Spirit is taking over. The Holy Spirit is taking over your family. The Holy Spirit is taking over your work. The Holy Spirit is taking over your health. The Holy Spirit is taking over your finances. In the name of Jesus, let there be redemption in everything. In the name of Jesus. ஆண்டவரே நீ உம்முடைய கல்வாரி புண்ணியங்கள்னால் ஆண்டவரே நீர் ஆவியானவரை எங்களுக்கு நீ கொடுத்திருக்கிறீரே, அதுக்காக நன்றி தகப்பனே. தேவரீர் உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே உம்முடைய வரத்திலே நாங்கள் ஆப்ரேட் பண்ண ஆவியானவருடைய ஆண்டவரே அந்நிய பாஷையில் நாங்கள் பேச ஆண்டவரே நாங்கள் இந்த அடையாளங்களை நாங்கள் ஜனங்களுக்கு நாங்கள் காண்பிக்க எங்களை நீர் ஆண்டவரே நீர் வைத்திருக்கிறதற்கான நன்றி தகப்பனே. எங்கள் மூலமாக இந்த உலகத்தை ஆண்டவரே
ஒரு கலக்குவதற்காக நீர் வைத்திருக்கிறதற்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. we are here to change the world. We are here to change our place. We are here to change Canberra. We are here to change our family. We are here to change our work. ஆண்டவரே, நம்மளுக்கு விரோதமாக இருக்கிற, எங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா பிசாசின் காரியத்தையும் உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தை கொண்டு இயேசுவின் நாமத்தினால் அப்பாலே போ என்று கட்டளை கொடுக்கிறோம் தகப்பனே. எவ்ரிதிங் இஸ் கான். எல்லா பிசாசுக்கும் இங்கே இடமே இல்லை. இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் பேசுகிறோம் தகப்பனே. இன் தி அத்தாரிட்டி ஆஃப் த லார்ட் ஜீசஸ், இன் தி அத்தாரிட்டி ஆஃப் தி ஹெவன், we speak, we decree in the name of Jesus. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. நம்முடைய ஆவியானவருக்காக நன்றி தகப்பனே. நாங்கள் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போதும் கூட, நாங்கள் எங்களுடைய பிஸ்னஸ்குள்ளே போகும்போதும் கூட, ஆண்டவரே ஆவியானவர், ஆண்டவரே நீர் முன் செல்லுகிற தயவுக்காக நன்றி தகப்பனே. உம்முடைய பிரசன்னம் முன் செல்லுகிற தயவுக்காக நன்றி தகப்பனே. யூ டேக் ஓவர் லார்ட், யூ டேக் ஓவர். அவர் லைஃப்ஸ் ஆர் யுவர்ஸ். வி சரண்டர் டு யூ ஜீசஸ். வி சரண்டர் டு யூ ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவரே எல்லா பலவீனங்கள், எல்லா கஷ்டங்கள், எல்லா துன்பங்கள், ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால இன்றைய அது கடைசி. டுடே இஸ் த லாஸ்ட் டே. யூ ஹாவ் டு கோ இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். யூ ஹாவ் டு கோ இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். வேற வழியே இல்லை, வேற வழியே இல்லை. இன்னையிலிருந்து ஆண்டவரே எல்லார் வீட்லையும் சுகமும் சந்தோஷமும் சுபிட்சமும் உண்டாகும்படியாக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. இயேசுவின் நாமத்தினாலே இது ஆம் என்றும் ஆமேன் என்றும் நாங்கள் இதை எடுத்து செல்லும்படியாக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆவியானவரே உமக்கு நன்றி தகப்பனே. உம்முடைய பற்றிய ஆண்டவர் இந்த அறிவு இன்னும் அதிகமாக எங்களுக்கு நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக மனுக்கங்கள் திறந்து விடுகிற தயவுக்காக நன்றி தகப்பனே. தேவரீர் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பாஷைக்காக நன்றி, உங்களுடைய வரத்துக்காக நன்றி, நீர் வெளிப்பட்டீரேதற்காக நன்றி தகப்பனே. எங்களுடைய சபை ஆண்டவரே ஆவியானவருடைய சபையாய், ஆண்டவரே நவமான பாஷைகளை பேசுகிற ஒரு சபையாய் நீர் மாற்றிருக்கிறதற்காக நன்றி தகப்பனே. தேவரீர் உமக்கு ஸ்தோத்திரம். எந்த தடையும் இல்லை தகப்பனே. டாடி, we are yours. You take over. Thank you Lord. Thank you Jesus. ஒரு பலவீனம் உம்முடைய கண்களுக்கு பலவீனம் இல்லை தகப்பனே. ஆண்டவரே மான்களுடைய கால்களாய் எங்களுடைய கால்களை நீ மாற்றியிருக்கிறதற்காக நன்றி தகப்பனே. எங்களுடைய வயது ஏற ஏற ஆவியானவருடைய பலன் ஆண்டவரே கூடிக்கொண்டே போகிற தயவுக்காக நன்றி தகப்பனே. ஒரு நாளும் 100-fold ஆண்டவரே we are increasing in the power of the Holy Spirit. ஆண்டவரே என்னுடைய பலன் அல்ல தகப்பனே, உம்முடைய பலன், உம்முடைய ஃபயர் பவர். நாங்கள் ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர், ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர், பட் யூ ஆர் ஒர்க்கிங் த்ரூ அஸ். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தை கலக்குவதற்கு ஆண்டவர் 80 ஒரு ஏஜ் இல்லை, 90 ஒரு ஏஜ் இல்லை, 100 ஒரு ஏஜ் இல்லை. ஆண்டவரே மோர் தேன் 100 இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்தை அசைக்கும்படியாய், எங்கள் குடும்பங்களை அசைக்கும்படியாய் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஆவியானவர் மூலமாக எங்கள் வாழ்க்கையை செய்கிறீ. அதற்காக நன்றி தகப்பனே. தேவரீர் உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே உமக்கு நன்றி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. எல்லாரையும் ஆண்டவரே எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஆண்டவரே எல்லா கணத்தையும் ஆண்டவர் உமக்கு செலுத்துக்கிறோம் தகப்பனே. நீர் செய்தபடினா நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். நம்மளாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. Thank you. God bless you all.